உங்களுக்கு எங்களுடைய வாக்குகள் மட்டும் வேண்டும். 1957 திமுக போட்டியிட்ட முதல் தேர்தல். அந்த தேர்தலில் திமுக 15 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதில் 14 தொகுதிகள் வன்னியர் வாழ்கின்ற பகுதி. 1962 திமுக 50 தொகுதிகளை வெற்றி பெற்றது. அதில் 45 தொகுதிகள் வன்னியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தொகுதிகள். 1967 திமுக ஆட்சிக்கு வருகிறது. அப்பொழுது 138 தொகுதிகளை வெற்றி பெறுகிறது. அதில் 92 தொகுதிகள் வன்னியர்கள் வாழ்கின்ற தொகுதிகள். இப்படி இந்த சமுதாயம் உங்களை ஆட்சியில் அமர வைத்து உங்களுக்கு இவ்வளவு ஆதரவு கொடுத்து, ஏன் இன்னைக்கு திமுகவிலே அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்த சமுதாயம் எந்த சமுதாயம்? 23 சட்டமன்ற உறுப்பினர்களை இந்த சமுதாயம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. அதிகபட்ச சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு சமுதாயத்தில். ஆனால் உங்களுக்கு இந்த சமுதாயத்திற்கு படிப்பும் வேலையும் கொடுக்க உங்களுக்கு மனசு இல்லைன்னா எப்பேற்பட்ட மனசு உங்களுக்கு? துரோகமாக நான் பார்க்கின்றேன். சமுதாயத்துக்கு செய்கின்ற துரோகமாக பார்க்கின்றேன். இதெல்லாம் நீங்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டும். சும்மா ஏதோ வந்தோம் போனோம் பார்த்தோம் எல்லாம் கிடையாது. இந்த நேரம் முக்கியமான நேரம். இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை நடக்குது. அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சீஸ்ஃபயர் இருக்கு. ஆனாலும் இந்த நேரத்தில் ஏதோ நம்ம வந்தோம் ஆட்டம் பாட்டம்லாம் போடல. இங்க